ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, ரெண்டு பேரும் பிரிறாங்க. ஹஸ்பண்ட் வீட்டை விட்டு வெளியில போ அப்படிங்கிற மாதிரி சொல்லலைனாலும் நீ போறனா போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஒய்ஃபும் வீட்டை விட்டு வெளியில வராங்க. ஆனா அவங்களோட ரெண்டு பசங்களையும் நீ கூட்டிட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லிடுறாரு. நீ மொத்த காசு உன் கையால சம்பாரிச்சா மட்டும்தான் என்னோட பிள்ளைகளை உன்கிட்ட அனுப்புவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. கையில சமையல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர அவங்களுக்கு செய்யறதுக்கு எதுவுமே தெரியாது. இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு சின்ன கடை ஆரம்பிக்கிறாங்க. அந்த கடையில வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும் போது தான் இந்தியா மட்டும் இல்ல, இந்த வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸா இருக்க ஒரு குக்கிங் ஷோல இருந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது. மாஸ்டர் செஃப் இந்தியா தமிழ் அதுல ஒரு கண்டஸ்டன்டா பங்கேற்கிறாங்க. எலிமினேட் ஆகி வரும்போது கோடிக்கணக்கான மக்களோட இதயத்துல இடம் பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு இப்ப ரீசெண்டா அவங்களோட மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிசினஸ் நல்லா போகணும் அப்படிங்கறது எனக்குமே ஒரு மிகப்பெரிய ஆசை. நான் யாரை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கறது எல்லாருமே கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க. மாஸ்டர் செஃப் கவிதா அவங்களோட இயற்கை இளமை அப்படிங்கிற அவங்களோட ப்ராடக்ட்ஸை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நாம அவங்களோட ப்ராடக்ட்ஸை தான் வாங்கி ரிவ்யூ பண்ணி எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்ல போறோம். அவங்களோட யூடியூப் சேனல்லே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு நான் ஹாய் அப்படின்னு சொல்லி ஒரு சும்மா மெசேஜ் பண்ணேன். அப்பதான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்டோட லிஸ்டும் எனக்கு வந்தது. இதுல எது யூனிக்கா இருக்கு, எது நாம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இந்த பாத் பவுடர் கண்ணில் பட்டுது. சரி ஓகே, நான் இதே ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கும் போது அட்ரஸ் அனுப்ப சொன்னாங்க. நானும் அட்ரஸ் அனுப்புனதுக்கு அப்புறம் எவ்வளவு சார்ஜஸ் அப்படிங்கறது சொன்னாங்க. 200 கிராம்ஸ் ஆஃப் பாத் பவுடருக்கு 275 ருபீஸ் எனக்கு சார்ஜ் பண்ணாங்க. நானும் கண்ணை மூடிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணேன். சரிப்பா நாளைக்கு போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி 21 ஜூலை நைட்டு நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணேன். 23 காலையில எனக்கு ஆர்டர் கைக்கு வந்துருச்சு. ஆர்டரோட பேக்கேஜிங் எப்படி இருக்குமோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்தது. பட் செம பேக்கேஜிங்கா இருந்தது. உள்ளேயுமே அவங்களோட பாத் பவுடர் எந்த ஒரு லீக்குமே இல்லை. பாத் பவுடர் எனக்கு சேஃபா என்னோட கைக்கு ரீச் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் நான் பண்ணது என்ன அப்படின்னா, பாத் பவுடரோட ஸ்மெல் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸ்மெல்லு ரொம்பவே சூப்பரா இருந்தது. அதுல பச்சை பயிரோட வாசம், அதுக்கப்புறமேட்டு இன்னொரு சென்ட்டோட வாசம் அடிச்சது. அது என்ன அப்படிங்கறது என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா அதுல மஞ்சத்தூள் இருக்கு அப்படிங்கறதையும் என்னால உணர முடிஞ்சது. சரி, நாம எந்த ஒரு ஸ்கின் ப்ராடக்டை யூஸ் பண்றதுக்கு முன்னாடியும் ஃபர்ஸ்ட் கையில போட்டு செக் பண்ணி பார்க்கணும். எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை அப்படின்னா மட்டும்தான் அந்த ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் அவங்களோட பவுடரை எடுத்து எப்பயும் போல லைட்டா தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு என்னோட கையில அப்ளை பண்ணி பார்த்தேன். அப்பயே எனக்கு அதோட வாசம் ரொம்ப பிடிச்சி போச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். என்னோட கையும் பாத்தீங்கன்னா செம பிரைட்டனிங்கா இருந்தது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன டவுட் அப்படின்னா, அதுல மஞ்சத்தூள் இருக்கு, நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரே ஒரு சந்தேகம் மட்டும்தான் இருந்தது. ஆனா அதுல ரொம்ப கம்மி குவான்டிட்டி தான் மஞ்சத்தூள் போட்டிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. மோஸ்டா இந்த ப்ராடக்டை நான் எங்க அம்மா கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். பட் பார்ப்போம் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு. இவங்க கிட்ட பாத் பவுடர் மட்டும் இல்ல, சாம்பார் பொடி, மிளகாய் பொடி, தனியா பொடி அப்படின்னு எல்லாமே கையிலேயே இடிச்சு செய்யறாங்க. மெஷினே யூஸ் பண்ணாம கையில இடிச்சு பவுடர் வாங்குறது அப்படிங்கிறது இந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனா இவங்க கிட்ட அது கிடைக்குது. கமிங் டு த எண்ட் பார்ட், 275 ருபீஸ் கொடுத்து இந்த 200 கிராம்ஸ் ஆஃப் பாத் பவுடரை நான் பை பண்ணுவேனா அப்படின்னு சொல்லி கேட்டா கம்பல்சரியா எஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்னும் கொஞ்ச நாள்ல சமையல் கத்துக்கிட்டு அவங்களோட சாம்பார் பொடி, அவங்களோட மிளகாய் பொடி எல்லாமே ட்ரை பண்ணும் அப்படிங்கிறது என்னோட மிகப்பெரிய ஆசை. ப்ரான் தொக்கு வீடியோ கடைசியா பார்த்தேன். அதை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு சரி ஓகே, அடுத்ததை ப்ரான் தொக்கு ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க யாராவது மாஸ்டர் செஃப் கவிதாவோட இயற்கை இளமை ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்டோட, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சேனலோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.